ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் காக்கிநாடா வெங்கடேஸ்வரா கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 10 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விபத்து தொடர்பான காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன். இந்த பகுதியில் தற்போது மீட்பு பணிகள் எந்த அளவில் நடைபெற்று வருகின்றன? முழு விவரங்கள். வணக்கம். நிச்சயமாக இந்த சனிக்கிழமை காலை என்பது ஆந்திர மக்களுக்கு மிகவும் ஒரு சோகமான ஒரு காலையாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய காசிபுக்கா பகுதியில் வெங்கடேஸ்வரா கோயில் என்பது வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் என்ற கோயில் ஒன்று இயங்கி வருகிறது. குறிப்பாக இது தனியாருக்கு சொந்தமான பாண்டா என்ற ஒரு குடும்பத்தினருக்கு சொந்தமான கோயிலாக கருதப்படுகிறது. மிகவும் அந்த பகுதியில் பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் தினமும் 2000 முதல் 3000 மக்கள் அந்த பகுதியில் அந்த சாமியை கோவிலை தரிசனம் செய்து வழிபாடு செய்து செய்கின்றக்கூடிய காட்சிகள் இருக்கிறது. இந்த நிலையில தான் தெலுங்கு கேலண்டர்ல தெலுங்கு ஆண்டு அறிக்கை இதில் பொறுத்த வரைக்கும் கார்த்திகை ஏகாதசி நாளான இன்று மிகவும் சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. எனவே இன்றைய தினம் அந்த வெங்கடேஸ்வர சுவாமியை கும்பிட்டால் பல நன்மைகள் கிடைக்கும் என்கிற அடிப்படையில் இன்று காலை முதலே அதிக அளவில் அந்த பகுதியில் அந்த கோயிலுக்கு கூட்டம் வர தொடங்கியது. குறிப்பாக இதுவரை 25,000 பேர் வரை இன்றைய தினம் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டதுதான் இந்த கூட்ட நெரிசலுக்கான காரணம் என்பது முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கின்றன. குறிப்பாக நம்மால் அந்த காட்சிகளை பார்க்க முடியும். சிறிய கோயிலுக்கு உள்ளே செல்லக்கூடிய பொதுமக்கள் முண்டியெடுத்து உள்ளே செல்லக்கூடிய காட்சியினால் யார் முதலில் வழிபாடு செய்வது, யார் உள்ளே செல்வது போன்ற இந்த தள்ளுமுள்ளுவில் தான் அந்த பலர் மிதிப்பட்டு மூச்சுத்திணறலுக்குள்ள அடக்கியிருக்கிறார்கள். தற்பொழுது வரை ஆந்திர அரசு அதிகாரப்பூர்வ தகவல் படி ஒரு சிறுமி உட்பட 9 பெண்கள் என மொத்தம் 10 பேர் இதுவரை மரணம் அடைந்திருக்கிறார்கள். பலரை அந்த கோயிலுக்குள்ளேயே முதலுதவி அளிக்க பல்வேறு ஏற்பாடுகள், அதாவது சக பக்தர்களே CPR என்று சொல்லக்கூடிய முதலுதவி என்பது வழங்கப்படும் காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று பலர் உடல் மயங்கிய நிலையில் மூச்சு திணறல் ஏற்பட்டு மிகவும் பார்க்கவே ஒரு கோரமான காட்சிகளாக காட்சியளிக்கிறது. ஏற்கனவே அண்மையில் தமிழகத்தில் நடைபெற்ற ஒரு விஷயம் போலதான் தற்போது இந்த ஆந்திராவில் இந்த 10 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். இதுவரை இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில பிரதமர் நரேந்திர மோடி, அதே போன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், அதே போன்று ஆந்திர முதல்வர் ஆகியோர் வருத்தங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் மருத்துவ உதவிகளை முடுக்கிவிடவும் ஆந்திர மாநில அரசு தீவிரமாக இயங்கி வருகிறார்கள். குறிப்பாக அனைத்து அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய மருத்துவமனைகளில் உடனடியாக இவர்கள் அனுமதித்து உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என ஆந்திர முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில இது ஒரு தனியாருக்கு சொந்தமான கோயிலாக இருப்பதால் முறையான ஊழியர்கள், அதாவது இவ்வளவு கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான முறையான ஊழியர்கள் இல்லை என்பது முதற்கட்ட தகவல் தெரிய வந்திருக்கு. அதே போல அதிக அளவில் கூட்டம் வரும் என்று எதிர்பாராத அந்த கோயில் நிர்வாகத்தினர் உரிய முறையில அவர்களுக்கு காவல்துறையிடம் அனுமதி என்பது பெறவில்லை என்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக தினமும் 2000-3000 பேர் சொல்லக்கூடிய இந்த கோயிலில் தங்களால் முடிந்த இன்றைய தினமும் அதே போல் வருவார்கள் என்று எதிர்பார்த்த கோவில் நிர்வாகம் தங்களால் சமாளிக்க முடியும் என்று நினைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் சமாளிக்க முடியவில்லை. அதே போன்று அதிக அளவில் கூட்டம் வரும், இதை கட்டுப்படுத்துவதற்கு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுங்கள் என காவல்துறையினரும் அவர்கள் முறையான அனுமதி பெறவில்லை என்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த கோர சம்பவமானது ஆந்திராவை காலையிலேயே உலுக்கி இருக்கிறது. தற்போது வரை இதில் ஒரு 10 பேர் மரணம் அடைந்திருக்கக்கூடிய சூழல்ல மேலும் இதில் பலி எண்ணிக்கை என்பது அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வழிபாட்டு தலத்திற்கு கடவுள் சாமி கும்பிடு வந்த பக்தர்கள் ஒரு 10 பேர் இந்த தள்ளுமுள்ளு இந்த ஸ்டாம்பீட்ல மாட்டி உயிரிழந்த சம்பவம் ஆந்திரா இடையே ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பல்வேறு தலைவர்களும் தற்பொழுது தங்களுடைய வருத்தங்களையும் இந்த விஷயம் குறித்து, அதாவது இந்த சம்பவம் குறித்து தங்களுடைய ஆறுதல்களையும் தெரிவித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.